அப்படிதான் ஒரு தயாரிப்பாளர் சொல்லுவார். இன்னைக்கு 9 திரைப்படங்கள், புதிய திரைப்படங்கள் வெளியாகி இருக்கு. இந்த 9 திரைப்படங்கள் தயாரிப்பாளர்கிட்ட போயிட்டு நீங்க அடுத்த வாரம் போஸ்ட்போன் பண்ணுங்கன்னா நீங்க யார் சொல்றதுன்னு கேட்பாங்க. நீங்க யார் எங்களுக்கு சொல்ல முடியும்? இது எங்க படம். நான் சுதந்திரம் இருக்கு எனக்கு. ஒரு வியாபாரம் பண்ற சுதந்திரம் எனக்கு இருக்கு. நீங்க என்ன வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ மிகப்பெரிய பிரச்சனை. இந்த ரிலீஸ் ரெகுலேஷன்லாம் பண்ணி ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல நம்ம வந்து ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வரும்போது பெரிய பெரிய தயாரிப்பாளர்களே அதை எதிர்ப்பா இருந்து அதை தோல்வி அடைய வச்சாங்க. அவங்க ரிலீஸ் டேட் போட்டு வந்துட்டே இருந்தாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. இதை ஃபாலோ பண்ண சின்ன தயாரிப்பாளர்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க ரிலீஸ் ரெகுலேஷன்ல. ரிலீஸ் ரெகுலேஷனை பெரிய தயாரிப்பாளர்கள் தூக்கி போட்டு மெரிச்சு எங்க தேதி இந்த தேதி நாங்க மாத்தி வருவோம், நீ யார் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சிட்டாங்க. அதனால சுய கட்டுப்பாடு தான் ஒரு இண்டஸ்ட்ரியை மாற்றும். சுய கட்டுப்பாடு அப்படின்றது தயாரிப்பாளர்களும் எல்லோருமே, இதுல இருக்கிற எல்லோருமே. இன்னைக்கு 9 திரைப்படம் வந்திருக்குன்னா அந்த தயாரிப்பாளர் தான் சுய கட்டுப்பாடோட வரணும். இப்போ எல்லாருமே ஆடியன்ஸே கவனிக்க மாட்டாங்க. எக்ஸாம் சீசன் போயிட்டு இருக்கு, அரசியல் பரபரப்பாக போயிட்டு இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம 9 திரைப்படம் வருது, யார் அதை கவனிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஓகே நம்ம அனௌன்ஸ் பண்ணோம், ஓகே இன்னும் 4 பேர் போட்டாங்க பரவாயில்ல, இன்னொரு வாரம் வருவோம் அப்படின்ற ஒரு சுய கட்டுப்பாடோட சுய டிசிப்ளினோட நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டா ஓகே, ஓரளவு அட்டென்ஷன் கிடைக்கும். தமிழ் சினிமா மோசமான நிலைமையெல்லாம் இல்லை, நல்ல நிலைமையில இருக்கு. ஒரு விஷயம் கிளியரா சொல்றேன், ஊடகம் நம்மளோட பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொரு மாதமும் 1-2 வெற்றி படங்கள் மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு. நீங்க சும்மா சமீபத்தை உதாரணத்தை ஆரம்பிச்சீங்கன்னா ஆண் பாவம் பொல்லாதது ஆரம்பிச்சு நவம்பர் மாசத்துல, டிசம்பர் மாசத்துல சிறை, அது பிறகு ஜனவரியில ட்ரிபிள் டி, அது பிறகு பிப்ரவரியில வித் லவ், அப்புறம் வந்து இப்போ சமீபத்துல தாய்க்கிழவி அப்படின்னு மாசம் மாசம் பல வெற்றி படங்கள் வந்துட்டே இருக்கு. இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஒரு யூத் என்ற படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படியே வரிசையா படங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏப்ரல்ல நிறைய படங்கள் வருது. ஒவ்வொரு மாதமும் 1-2 படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு. வெற்றினா சாதாரண வெற்றி இல்லை. அவங்க 5 கோடியில செலவு பண்ணாங்கன்னா 20 கோடி சம்பாதிக்கிறாங்க. அவங்களும் நம்மள மாதிரி தயாரிப்பாளர் தான். இந்த ஊடகங்கள் அவங்களே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. படம் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எடுத்திருக்குமா? அது நான் எடுத்தாலும் சரி, யார் எடுத்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம மக்களுக்கு பிடிச்ச மாதிரி படத்தை எடுத்துட்டோம்னா இந்த ஊடகங்கள் அவங்க எல்லாருமே ஊடக நண்பர்கள்லாம் கொண்டாடிட்டாங்கன்னா படம் வெற்றி. அதை வந்து யாருமே நம்மளை தடுக்க முடியாது. 5 படத்து நடுவில் வந்தாலும் சரி, 8 படத்து நடுவில் வந்தாலும் சரி, யாருமே நம்மளை தடுக்க முடியாது. நம்ம படம் நல்லா இல்லைன்னு சொன்னா ஊடக நண்பர்களே சப்போர்ட் பண்ண போறது இல்லைன்னா அது பிறகு ஆடியன்ஸும் சப்போர்ட் பண்ண போறது இல்லை. இந்த இண்டஸ்ட்ரியை குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. இப்போ எப்படி வந்து ஒரு திடீர்னு ஒரு தாய்க்கழி வருது, ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படமா வந்து கிட்டத்தட்ட 40 கோடி வரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு, 50 கோடி பண்ணோம். எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, எப்படிடா ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம், உமன் சென்ட்ரிக் படம் 50 கோடி வருமா அப்படின்னு வரும்போது 6-7 கோடி எடுத்த படம் கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் அந்த ப்ரொடியூசருக்கு வரப்போகுது அப்படின்னா அவ்வளோ பெரிய வெற்றிகள், அவ்வளோ பெரிய வருமானம் வருதுன்னா இந்த தமிழ் சினிமா அந்த அளவு வெற்றிகளை கொடுக்க தயாரா இருக்கு. நல்ல படங்களை கொடுத்தா போறோம், நாங்க மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்க தயாரா இருக்கிறோம்னு ஆடியன்ஸா சொல்றாங்க, ஊடகங்களும் சொல்றாங்க. அதனால நம்ம பொறுத்தவரையும் எல்லாருக்குமே இருக்கிற பொறுப்பு ராஜா ஒன்னே ஒண்ணுதான், நல்ல படம் நம்ம கொடுக்குறோமா. நல்ல படம்னா ஆடியன்ஸ்க்கும் ஊடக நண்பர்களுக்கும் பிடிச்சதுன்னா அவங்க எல்லாம் கொண்டாடிடுவாங்க, படம் வெற்றி அடைஞ்சிரும். அதுக்கு தான் போராடணும். நம்ம எல்லாருமே போராட வேண்டியது, நம்ம எல்லாருமே சிறப்பான ஒரு படத்தை கொண்டு வந்து கொடுத்தோம்னா ஆடியன்ஸ் கண்டிப்பா சக்சஸ் கொடுத்துருவாங்க. மீது எல்லாமே ஃபால் இன் பிளேஸ், இது எல்லாம் சரியா பண்ணிடலாம். நம்ம அதுக்கு வந்து ப்ரொடியூசருக்கு கிளாஸ் எடுக்க முடியாது, இயக்குநருக்கு கிளாஸ் எடுக்க முடியாது. அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட டிசிஷன், அவங்களுடைய காசு, அந்த இயக்குநருடைய முயற்சி, அவங்க ட்ரை பண்றாங்க, படம் நல்லா வருதுன்றது அது அமையிறது எல்லாமே சேர்ந்து வரணும். அதனால நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில மாற்றம் அப்படின்றது மீதி விஷயத்தெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம உட்காந்து பண்ணலாம். நிறைய விஷயங்கள், எப்படி காஸ்ட்டை குறைக்கிறது, ஒரு தயாரிப்பாளருடைய செலவுகள் எப்படி குறைக்கிறது, அதுதான் நம்ம பண்ணோம். இண்டஸ்ட்ரியா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து நிறைய காஸ்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கு, அதை குறைச்சிட்டு ரெவென்யூன்றது படத்தை பொறுத்து இருக்கு. அந்த படம் சிறப்பாக வர்றது அவங்க கையில் இருக்கு. ஆனால் காஸ்ட் எலிமெண்ட்ஸ் நம்ம இண்டஸ்ட்ரியா அசோசியேஷனா எல்லாரும் சேர்ந்து எப்படி இந்த காஸ்ட் எலிமெண்ட்டை குறைக்க போறோம், அதுதான் உண்மையான ஒரு மாற்றமா இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு. அந்த மாதிரி ஒரு மாற்றம் இந்த புது தலைமையில ராஜா மாதிரி சுறுசுறுப்பான துருன்னு இருக்கிற இசி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து படம் எடுக்கிறது ரொம்ப காஸ்ட் கம்மியா பண்ணி, எல்லா விஷயத்திலும் காஸ்ட் கம்மியாகி நல்ல படங்கள் வரணும், அந்த படங்கள்லாம் வெற்றி அடையணும். இந்த மரகதமலை அவங்க சின்சியரா ட்ரை பண்ணியிருக்கிற லதா மேம்னுடைய என்டையர் குடும்பத்துக்கு ஒரு நல்ல வெற்றிகரமான படமா அமையணும்னு வாழ்த்தி சொல்றேன். கண்ணனுக்கு வாழ்த்துக்கள், சந்தோஷ் பிரதாப், ஜெகன் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மரகதமலை பெண்களால் சேர்ந்து எடுத்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம். படங்கள் கண்டிப்பா வந்து ஒரு கூடி சீக்கிரம் ஒரு சேஞ்சை கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய வெல்கம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். நானும் ஜெகனும் பேசும்போது தான் சொல்லிட்டு இருந்தோம், கண்டிப்பா இந்த படம் குழந்தைகள் நடுவிலையும் சரி, இல்லை பேரண்ட்ஸ் நடுவிலையும் கண்டிப்பா ஒரு பெரிய வரவேற்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய மேஜிக்கல் ஃபேண்டசி மூவி வந்து ரொம்ப நாள் ஆச்சு.
ஏன்னா சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்சு எங்களை படத்துக்கு கூட்டு போனா இந்த மாதிரி படங்கள் தான் கூட்டு போவாங்க. இல்லைனா வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷ் மூவிஸ் தான் இருந்தது, இல்லைனா வந்து தமிழ் படங்கள்ல 2-3 படங்கள் தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் கண்டிப்பா பசங்களுக்கு உண்டான படம் எதுவுமே கிடையாது. அதுவும் ரொம்ப மெச்சூர்டா இருக்கு. இப்போ பசங்க ஏற்கனவே அப்படிதான் இருக்காங்க. அவங்ககிட்ட பேச நம்ம யோசிச்சு பேச வேண்டிய ஒரு தருணமா இருக்கு. இந்த மாதிரி படங்கள் வரும்போது தான் சரி ஓகே, இன்னும் இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கு, அதுல நம்மளும் இருக்கோம்னும் போது ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ லதா மேம், கண்டிப்பா இந்த படம் நல்லா வரும். எல்லாருக்குமே ஏற்கனவே டெக்னீஷியன் சரி, நானும் பார்த்தவங்க சரி, படத்தில் நடித்தவங்க சரி, இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக அந்த படம் நல்லபடியாக வரும். என்ன சூஸ் பண்ணதுக்கு, இந்த படத்தை நடிக்க வச்சதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. அண்ட் குட்டீஸ், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப மெனக்கெட்டு பாவம், ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப பயந்தாங்க, ரொம்ப டிமிடாக இருந்தாங்க. பட் அவங்கள அப்படியே ஃபேமிலி மாதிரி பேசி பேசி பழகி அங்கே செட்டில் விளையாடி அவங்கள நடிக்க வச்சு நல்ல ஒரு ஃபேமிலியாக மாறி இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் மூவி வில் பி அ குட் சக்ஸஸ் அமங் ஆடியன்ஸ். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் அண்ட் சாரி டிலே ஆன். இந்த திரைப்பட கூடத்தில் உங்கள் சின்ன கவுண்டர் பாட்டிலேருந்து தான் எப்படி வரிகள் எடுத்து தத்தகாரம் போட்டு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய லிரிசிஸ் பிரியன் அவர் நடத்துகிற திரைப்பட கூடத்தில் லாஸ்ட் மந்த் ஐ வெண்ட் அண்ட் ஜாயின் தேர் கோர்ஸ், ஸோ ஐம் டூயிங் இட். அண்ட் இட்ஸ் அவுட் ஆஃப் லவ் ஃபார் த மூவிஸ். லிரிசிஸ் ஆகணுன்ற ஆசை இல்லை, பட் டு நோ த கிராஃப்ட் அண்ட் என்ஜாய் த கிராஃப்ட். அண்ட் தனஞ்சன் சார், தேங்க்யூ ஸோ மச். I'm sure we'll be back here again, இல்லையா? அடுத்த படத்துக்கு we'll be back here. And thank you so much. So, Anand, thanks 10 Music, everyone. Master, thank you, Master. And my thanks to cameraman PG Muthaiya, such a quiet man. I think அவரும் எங்கே இருக்காருனே தெரில, ஆனால் அவங்க ஒர்க்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக பின்னால் இருக்காங்க. நாங்கள் தான் நடிக்கிறது வந்து பயங்கர அலப்பறை பண்ணுறோம், அவங்களாம் குவைட்டாக பின்னால் இருக்காங்க. அண்ட் முத்தையா, தேங்க்யூ ஸோ மச். நைஸ் ஒர்க். அண்ட் ப்ளீஸ், இதே ஒரே ஒரு குறிக்கோள் தான். And I know you will be a bit upset with us. Okay, we are 2 hours late. But please write good things. Padam parunga. Padam paathu, if you like the movie, please write good things about the movie. I hope the padam poi ella chinna pasangala senda, that will be very happy. Thank you. Thanks for all the support.
ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஐஸ்வர்யாக்காக இங்கே வந்ததுக்கு. ஆம், ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கிற அவளுக்கு ஆல் தி பெஸ்ட். இந்த படம் ஒரு நல்ல சப்ஜெக்ட் அண்ட் புது ஜானர்ஸ் தமிழ் சினிமாவில் வரதும் ரொம்ப சந்தோஷம். காட் பிளெஸ் எவ்ரிபடி, டு த ப்ரொடியூசர், டு ஆல் த க்ரூ மெம்பர்ஸ், ஆல் தி ஆர்டிஸ்ட். அது ஒரு வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் இல்லைங்க எல்லாருக்குமே. நம்ம அந்த காலத்துலேருந்து பார்த்து இன்றைக்கும் அவங்க அந்த சேர்ந்து நிற்கும் போதே வி ஃபீல் ஸோ இன்ஸ்பயர்ட். அது பெரிய மோட்டிவேஷ்னல் மூமெண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அதனால சினிமாக்கே அது ஒரு பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்கும். ஸோ அதை நினச்சி ரெண்டு பேரையும் நினச்சி ரொம்ப பெருமைப்படுறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அது அனியோட இஷ்டம். அவனுக்கு இஸ் மல்டி டேலண்டட், மல்டி ஃபெசட்டட். அவனால் எதையுமே அழகாக செய்ய முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் இட்ஸ் இஸ் சாய்ஸ். ஐம் வெரி உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஜெயிலர் 2 ஒரு சின்ன ஒரு டீசரோ